கிராஸ் பண்ணி வந்தாச்சு. பாருங்க, வாட்டர் ஃபோர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த மழை காலத்துல வந்தீங்கன்னா, மழை சீசன்ல வந்தீங்கன்னா இதை கிராஸ் பண்றதே கஷ்டம். இப்பவே லைட்டா வழுக்கும், மண்ணெல்லாம் இருக்கும், பாறையெல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட் தான் நம்ம வர வழியில இறக்க மாட்டு இருக்கு. ஜல்லிப்பாறான்னு போர்டு போட்டிருக்கோம். அந்த வழியா தான் போகணும். வாட்டர் ஃபால்ஸ், ஆனக்கடியோட இன்டர்னல் வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த வியூ குளிக்கிறது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாஜெட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம உக்கடத்துல இருக்கோம். உக்கடத்துல இருந்து ஆனக்கடியில உள்ள ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல உள்ள பாதி பேருக்கு அந்த பிளேஸை பத்தியே தெரியாது. அதை பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோரா காட்ட போறோம். கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருது. இப்போ டைம் 1 மணி ஆகுது. வாங்க அங்கே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஆனக்கட்டி ரோடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2:10 ஆயிடுச்சு. நம்ம வந்து மாங்கரை செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. அங்கே வந்து எப்போவுமே செக்கிங் பண்ணுவாங்க. போன டைம் இந்த டைம் நாங்கள் வரும்போது எங்களை செக் பண்ணல. அதனால் ஒரு 10 நிமிஷம் மிச்சமானுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனக்கட்டி வியூ பாயிண்ட் கிட்டே நிற்கிறோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:10. அடுத்து வந்து நம்ம ஆனக்கட்டி கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்குள்ள பார்டர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த பிளேஸுக்கு போவோம். அந்த ஆனக்கட்டி வியூ பாயிண்ட் இப்போ வந்து ஒரு வெயிலில் நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து சஃபீர் தான் வண்டி ஓட்ட போறாரு. நான் அப்படியே ஆனக்கட்டி ரோடையும் அப்படியே காட்டுறேன். சரி வாங்க போகலாம். கிளம்பிட்டோம். ஆனக்கட்டி ரோடு வந்து ரொம்பவுமே டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். எப்போ சொல்கிறது தான், யாரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ரைட் போகணும்னு நினச்சின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி போகிறோம். காரோ பைக்கோ எதுலேயுமே ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா டிராஃபிக் பிரச்சனை அதிகமாக இருக்காது. ஒரு வியூவெல்லாம் பாருங்க, மேற்கு தொடர்ச்சியோட மலையோட வியூவெல்லாம் பார்க்க செமையா இருக்குங்க. ஒரு சின்னதா ஹில் சைட் கோயம்புத்தூர்ல இருந்து போகணும்னா ஆனக்கட்டிக்கு நீங்க வரலாம். கிராஸ் பண்ணியாச்சு பார்டரை. கிளிப்பிங்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. இப்போதான் அந்த பார்டரை கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள ரோடெல்லாம் பாருங்க, ஒரே குண்டும் குழியுமா இருக்கும். எங்க குழி இருக்குன்னே தெரியாதுங்க. அதுலயும் சஃபீர் பாருங்க ஸ்பீடா போறாரு. அங்கங்க பேட்ச் ஒர்க் தான், ரோடே பேட்ச் ஒர்க்ல தான் இருக்கு. ரோடுக்கு பேட்ச் ஒர்க் போடலாம், ரோடே பேட்ச் ஒர்க்கா இருக்கு. பாத்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. பார்டர் தாண்டினா அந்த மாங்கரையிலேருந்து ஆனக்கட்டி இந்த கேரளா பார்டர் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படிதான் ரோடே இருக்கும். வீடியோலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ், நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தான் அடுத்து அந்த பிளேஸுக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே சொல்கிறேங்க அந்த இடத்தோட பேர், எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குலாம் சொல்கிறேன். அண்ட் இந்த பாலம் பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கு கீழே ஒரு ரிவர் ஓடும். அந்த ரிவருக்கு நம்ம 40 டைம் போயிட்டோம் கைஸ். அதனால் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா காட்டுறேன். இந்த ரிவருக்கு நிறைய டைம் போயிருக்கோம். இந்த ரிவர் பேர் வந்து கேரளா சிறுவாணி ரிவர். கேரளா சிறுவாணி எல்லாம் கிடையாது, கோட்டத்தாரா ரிவர். கேரளா சிறுவாணி ரிவரும் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட் தான் நம்ம வர வழியில் இறக்க மாட்டு இருக்கு. ஜல்லிப்பாறான்னு போர்டு போட்டிருக்கோம். அந்த வழியாக தான் போகணும். மேப்பில் வந்து ஒளியப்பாறா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக காட்டும். இப்போ நாங்கள் இறக்கத்தில் இறங்கணும், அந்த மாதிரி போயிடணும். மேலே போயிடாதீங்க. அந்த ஜல்லிப்பாறை இறக்கத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு. மேப்ல அது கரெக்டாக தான் லொக்கேஷன் காட்டும். அப்பப்போ நெட்டு கிடைக்காம இருக்கும். நீங்க போக போக நெட்டு கிடைச்சிரும். கரெக்டாக அந்த இறக்கத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. குறுக்கால ராஜன் வந்துட்டாரு. இறக்கத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இறக்கத்தை மிஸ் பண்ணிங்கன்னா வேற பக்கம் போயிடுவீங்க. அதனால லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக வந்துக்குங்க. கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே கூட ஃபால்ஸ் இருக்கு. இந்த கேட்டு கிட்ட தாங்க.
கைஸ் அந்த ஒளியப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேஷன் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த பிளேஸ் தான் காட்டும். இந்த கோயில் அடையாளம் வச்சுக்கிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கேட்டோடைய போய் அங்கே இறங்கி போகணும். அதை வீடியோக்குள்ளே காட்டுறேன், வாங்க போகலாம். போகிறது தாங்க, அங்கே ஒரு பாலம் வரும், நம்ம சஃபீர் போய் காட்டுவார். ஆமாம், அந்த பாலத்தெல்லாம் கடந்துடாதீங்க, இந்த பக்கம் தான் நம்ம போகணும். என்ன சஃபீர் ஜாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்கும். காய்ஸ் இங்கே வந்து சுற்றி ஒரு 4 நாய் இருக்கு, 4-5 நாய் இருக்கு. நாய் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான். காய்ஸ் இங்கே காமிச்சிடுறேன், இதான் அந்த பாலம். இந்த பாலத்தை சுற்றி அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பாலம் பாருங்க, இங்கே வந்து இங்கே தான் கால் வைக்கணும். இங்கே கால் வச்சிங்கன்னா உள்ளே இறங்கிடுவீங்க, உள்ளே போய் விழுந்துருவீங்க. உள்ளே விழுங்கன்னா அவ்வளோதான். இங்கே வந்து காலை வச்சுட்டு இப்படி இறங்கிக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் போகணும். அண்டு பொறுமை ரொம்ப முக்கியம், அவசரப்பட்டுறாதீங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். பாலத்துக்கு இடையில் தண்ணி அழகாக ஓடிட்டு இருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் வாட்டர். கீழே அண்ட் இது வந்து பசங்களோட வர்றதுக்கு தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியோட இறங்குறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை, ரிஸ்க் எடுத்து தான் வரணும். அண்ட் இங்கே ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு இந்த வழியை காமிச்சா புரியாதுங்கிறதுக்காக அந்த கோயில் வழியை காமிச்சோம். இந்த பக்கமும் இறங்கி வரலாம், இதெல்லாம் கிராஸ் பண்ணாமல் இந்த பக்கம் வரலாம். இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு ரிஸ்கான இடத்துல வந்திருக்கோம். இது வந்து செகண்ட் செட் ஆஃப் பிளேஸ். இந்த பக்கம்லாம் கிராஸ் பண்ண முடியாதுங்க, கிராஸ் பண்ண முடியாது. இங்கே உட்காந்து வேணால் குளிச்சிக்கலாம். கீழே போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ சஃபீர் கிராஸ் ஆகுறாரு, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே கிராஸ் ஆக முடியாது, அதனால் கிராஸ் ஆனோன்னா கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிராஸ் ஆகிறது தான். இங்கெல்லாம் போகும்போது பார்த்து சேஃபாக தான் போகணும், டீமாக தான் போகணும். இந்த மழை காலத்தில் வந்தீங்கன்னா, மழை சீசனில் வந்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுறதே கஷ்டம். இப்போவே லைட்டாக வழுக்கும், மண்ணெல்லாம் இருக்கும், பாறையெல்லாம் இருக்கும். மழை சீசனில் வர்றது கொஞ்சம், மழை சீசனில் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ண இந்த இடத்துக்கு, ஏன்னா இங்கே பாறையில் கிராஸ் பண்ணி தான் வரணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் மண், இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் இறங்கி காட்டுறேன். அப்படியே சஃபீர் கிராஸ் ஆகிட்டாரு, அவ்வளோதான். இந்த இடத்த கிராஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு, வாட்ரு வேறு லெவலில் இருக்குது. அங்கே இறங்கி நம்ம குளிக்கிறது தான் நம்மளோட பிளான். இந்த இடத்துல குளிக்கிறோம். நாங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணுறேங்க. கிராஸ் பண்ணி வந்தாச்சு பாருங்கள், வாட்டர் ஃபோர்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். கண்டிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து பசங்களோட ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த்தில் பிளான் பண்ணுங்கள். தண்ணி ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது. அண்டு உள்ளே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஆழம் எப்படி இருக்குது, இங்கே ஆழம் இருக்குமா இல்லையான்னு தெரில, பார்த்து நிதானமாக தான் நாங்கள் இறங்க போகிறோம். அதே மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு அழகானதோ அதே மாதிரி ஆபத்தானது, அதனால தண்ணியில் குளிக்கும்போது சேஃபாக குளிங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 3:30 வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 1:30 தான் கிளம்பியிருப்போம். அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 2 hours ட்ராவல் ஆகுது. 3:30 இங்கேருந்து ரீச் ஆகிட்டோம். வர வழி மட்டும் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும், வந்து சேஃபாக வந்துக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இது ஒரு ஹிடன் பிளேஸ் தான். கண்டிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து பசங்களோட ட்ரிப் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்குமே தெரியாது, இதை நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நானும் சஃபீர் மட்டும் தான் இருக்கோம். எங்கள் கூட வராத பசங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். இதே தண்ணியை தான் வந்து இங்கே இந்த ஊருக்காரங்களாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லுமே பைப் லைனாக இருக்கு. கைஸ், நம்ம பட்ஜெட் பாசித்து வந்து ஃபஸ்ட்டாக இறங்க போகிறோம். இங்கே யாருமே குளிக்கல, ஆக்சுவலி நாங்கள் தான் இறங்குறோம். ஆளை இருக்கு கைஸ், அங்கே பாருங்க, ஒரு ஆளே முங்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறான். இடுப்பு அளவுக்கு இருக்கு கைஸ். எனக்கே நீச்சல் தெரியும், ஆனால் நானே நான் பொறுமையாக தான் இறங்குறேன். இங்கே பாருங்க, ஏன் உட்காந்து இறங்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வழுக்கு நின்றுட்டுலாம் இறங்குனா என் காலுக்கு செட்டே ஆகாது. நான் அதனால எங்கே பாறையை பார்த்தாலும் உட்காந்து தான் இறங்குவேன். கீழே விழுந்து அடுத்து என்ன ஆயிடுது. சந்தோஷமா இருக்கிற இடத்துல
கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். அதனால பார்த்து வாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக பாசனம் தான் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இறங்கும்போது சேஃபாக இறங்குங்க. தண்ணி கூலிங்காக இருக்கு. தண்ணி இங்கே பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு. தண்ணி கலர் என்ன கலர்ல இருக்கு, ஆனால் அள்ளும் போது பாருங்க கிளியரா இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் கிளியராக தாங்க இருக்கு. தண்ணி பியூராக தான் இருக்கு. ஓடுற தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். எப்போ ட்ரெயினாக தான் ஓடுற தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். இது அங்கே போகணும், அதான் பெரிய டாஸ்க்கு. போகிற பொறுமையாக போகிறேன். தள்ளுதா? ஆனா உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? நல்லா வழுக்குதுன்னு சொல்றாங்க guys. கமாண்டா, முடியுண்டா. ரொம்ப நேரமா தத்தளிச்சிட்டு இருக்கான். தண்ணி போட்டு அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆளையே தள்ளு. எல்லாமே சொல்லு. தண்ணி போட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் கார் வந்து பாசனம் முடிச்சிருக்கு, அதனால ஏற முடியாது. இங்க தண்ணி அடிக்குது guys, சாரல் அடிக்குது. ஐயோ, ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நம்ம இங்கதான் நின்று குளிக்கலாம் பிளான் போட்டுருக்கோம். அங்கே ஏறி பார்த்தோம், செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் இங்கதான் குளிச்சு வரேன். அப்படியே குளிக்கிறது காட்டு. வழுக்குது. தண்ணி ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. வந்தீங்கனாலும் கொஞ்சம் சேஃபா குளிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கூலிங்காகவும் இருக்கு, ஃபோர்ஸாகவும் இருக்கு. வலிக்க மட்டும் இல்லைனா இது பயங்கரமான பிளேஸ். ஆனால் வந்தீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரிட்டர்ன் பிளேஸ் தான். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனும் வருவான், பாசித்து வருவான். பாருங்க, அந்த பக்கம் தாண்டி கிராஸ் பண்ணவே முடியாது. தண்ணி வராத பக்கமாக போகிறோம். பாறை மட்டும் அப்பா. போர்ஸ் கம்மியா இருக்கு. வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கு. பிடிக்கவும் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன போக முடியல, அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. தண்ணியோட ஃபோர்ஸ் பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கீங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஏங்க ஒளிபாரா வாங்க. ஏங்க ஒளிபாரா வாங்க. தண்ணி பாருங்க, கல்வெட்டு மாதிரி இருக்கீங்க. Come on. வேற லெவலுங்க. வேற லெவல் போங்க நீங்க. இன்ட்ரோவர்ட்லாம் வந்தா இங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிருவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் இவன் தான் பாருங்க. ஏன்னா லிட்டன் பிளேஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. லிட்டன் பிளேஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் இது ரொம்ப ஃபன்னா இருக்கு, அதான் சொல்ல வரோம். யாருமே இல்லாம இருக்குன்னா ஜாலியா இருக்கு. கொண்டு போயிட்டே இருக்கோம். அங்க ஒரு தடுப்பணை இருக்கு, இல்லாட்டி அவ்வளவுதான். ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். ஆனா செம்ம ஃபன்னா இருக்கு. இந்த டைம் 5 மணி ஆயிடுச்சு. நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம். நானும் சபீரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்தோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இறங்குறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் இங்க ஃபுல்லா வலிக்குது. மத்தபடி தண்ணி சுத்தமா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட வந்து அட்வென்ச்சர் பிடிச்ச பசங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா 7 கொடுக்கலாம். நானும் சபீர் அதான் நினைச்சோம், 7 தான் கொடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க. இது அதிகமா கோயம்புத்தூர்ல மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க. வந்து சேஃபா குளிங்க. வீடியோ போடுறதுக்காக எங்கே திட்டுற மாதிரி வச்சிடாதீங்க. நீட்டா வந்தீங்கன்னா நீட்டா குளிச்சுட்டு நீட்டா போய்க்கிங்க.
அண்டு இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரத்துக்கும் திரும்பி கோயம்புத்தூர் போகிறதுக்கு பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறது நான் உக்கடத்தில் போய் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். காய்ஸ் இப்போ வந்து அப்படியே கிளம்பியாச்சு காய்ஸ். பட்ஜெட் பாசித் வந்து ஓட்ட போகிறாரு அவரோட 50 கிலோமீட்டர் கோட்டாவை. என்னடா போயிட்டே இருக்கிறேன்டா. அவ்வளோதான் ஜாலியான ட்ரிப்பு அண்டு ஜாலியான ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கிளம்புறோம். ஆமாம், நோ காஸ்ட் வாட்டர் ஃபால். இந்த பெட்ரோலுக்கு மிஞ்சி போனால் 300 ரூபா கூட வரும். ஆனால் 300 ருபீஸ் பெட்ரோலு. சாப்பிட்றதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். மிச்சம் படி ஒரு சிறப்பான பிளேஸ் இங்கே பாருங்க. போகிற வழியில் எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் க்ரீனிஷாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்க முடியாதுங்க. ஆமாம், கோயம்புத்தூருங்கிறது ஒரு சூப்பரான ஊர். பக்கத்துலேயே வால்பாறை, ஊட்டி, ஆனைக்கட்டின்னு எத்தனை ஹில்ஸை வச்சுட்டு வீக்கெண்ட்ஸில் ட்ரிப் போகாட்டி எப்படி? எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கிறது வீக்கெண்ட்ஸ் இல்லைங்க, வியாழக்கிழமை. வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த இடத்துக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாப்புலரான இடமா இருக்காது. இது பாப்புலரான இடமே இல்லை கைஸ், ஒரு ஹிடன் பிளேஸு. ஆனைக்கட்டிக்காரங்களாம் இதை யாரும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் தமிழில் ஃபஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக இருக்கும். இப்போதான் கூலிங்காகவும் இருக்கு. ஆமாம், டைம் ஆயிடுச்சுங்க. இதுவும் நீங்கள் நவம்பர் டிசம்பர் டைம்லாம் வந்தீங்கன்னா ஆனைக்கட்டி வந்து ஒரு சின்ன ஊட்டி மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. நம்ம உக்கடத்துக்கு வந்தாச்சு. பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு சேர்த்து 600 ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா வருது. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. என்னோட வண்டி வந்து 35-40 மைலேஜ் கொடுக்கும். அதனால எனக்கு பெட்ரோல் சார்ஜ் 200 தான் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ்லேயோ வீக் டேஸ்லேயோ அந்த ஆனைக்கட்டியிலலாம் ஒளிப்பாரா ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் உள்ள ட்ராவல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம். பாய் பாய், see you.